Hey guys, welcome back to our channel. Welcome back to Pushni Lifestyle Vlogs channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் வந்து ஃபேமிலியாக அறுபடை ட்ரிப் போக போகிறோம். ஆறுமுருகன் கோயில் போக போகிறோம். அதோட vlog தான் பார்க்க போகிறீங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆயிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. நான் இன்னும் கிளம்பல. ஃபஸ்ட்டு இப்போ திருப்பூர்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து பழனி போக போகிறோம். அந்த வீடியோ தான் லைனாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் பக்தி பரவசமாக கிளம்பிட்டோம். எங்கே அந்த வாண்டு இருக்க ஜோஹி பரா எந்த ஊருக்கு? பெங்களூருக்கா? அப்படிதான். சரி, ஓகே. நம்ம அடுத்தடுத்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். கிளிப்பிங்ஸாக தான் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனால் எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு லாங் ட்ரைவ் போகிறோம், எங்கேயாவது ரொம்ப தூரமாக போகிறோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லையில் இருக்க சாமியை வந்து கும்பிட்டுட்டு போகணுன்னு சொல்லுவாங்க. நம்ம போகிறது வந்து தாராபுரம் வழி தானே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அங்கே பட்டத்து எஜமான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே போயிட்டு ஒரு பூஜையை போட்டுட்டு அங்கே அன்றைக்கி ஏதோ கெடா வெட்டு போல். நிறைய பேர் இருந்திருந்தாங்க. நிறைய ஆடு வெட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு நம்ம லெமனை கொடுத்துட்டு நம்ம வந்து கோயிலை சுற்றி வந்துட்டு ஒரு சாமி கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும்ப்பா, நல்லபடியாக இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அங்கேருந்து நம்ம பயணத்தை வந்து தொடர ஆரம்பித்தோம். புனித பயணம் அறுபடை நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி. வந்து பார்த்திங்கன்னா பட்டத்து எஜமான் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி இது. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமனை வச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு போன வீடு பார்த்திங்கன்னா பழனி. 3ஆம் படை வீடு. இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. 3ஆம் படை அது பழனியில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் பழனி மலையில் முருகர் வந்து அந்த ஒரு ஞான பழத்திற்காக கோச்சிக்கிட்டு வந்து நின்ன ஒரு பிளேஸ் தான் வந்து பழனி. அதுதான் 3ஆம் படையாக நமக்கு வருது. அறுபடையில் 3ஆவது படை வீடு வந்து பழனியை தான் நம்ம சொல்கிறோம். அங்கே வந்து அவர் வந்து கொஞ்சம் கோபமான குழந்தையாக வந்து அங்கே நிற்கிறாரு. ஒரு அதாவது நான் தான் இந்த உலகத்துக்கே ஞானப்பழம் அப்படின்னு எடுத்து சொன்ன ஒரு மலை அது பழனி மலை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்கே தான் போனோம். ஏன்னா திருப்பூர்லேருந்து போகும்போது பழனி தான் பக்கம் ஃபஸ்ட்டு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேயில் 3 வீடு முடிச்சிட்டோம். ஆனால் அடுத்து 3 வீடு முடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 நாள் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இல்லையா, அதனால் 2 டேஸ் எடுத்துச்சு. அங்கே ஃபோன் அலோடு இல்லை. அதனால் ஃபோனை வந்து லாக்கரில் வச்சுட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி அறுபடை வீட்டில் 3ஆம் படையான பழனிக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பழனியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மைக்கில் கேட்குமா எப்படி இப்படி பேசும்போது எப்படிதான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பழனி ஆண்டவரை வந்து நாங்கள் தரிசிச்சிட்டோம். ஆனால் ஃபோன் அலோடு இல்லை. அதனால் மேலெலாம் அலோடு கிடையாது, கீழே மட்டும்தான் அலோடு. தச்சதா பட்டே பாரு. பெரிய பட்டையா போட்டீங்க. ஃபஸ்ட் டைமாக வந்து நாங்கள் அந்த ட்ரெயினில் போனோம். பயமாக இருந்துச்சு. எனக்கு பயமாக இருந்துச்சு. இவங்களுக்குலாம் யாருக்குமே பயம் இல்லை, ஆனால் எனக்கு பயமாக இருந்துச்சுமா. அம்மா சொல்லிச்சு பயமா இருக்காப்புல இருந்துச்சு. எனக்குலாம் பயமா இருக்கு. அப்படி எனக்கு என்ன பயமா இருந்துச்சுன்னா கயிறு கீழ் கட்டாயி டக்குன்னு அப்படி சாமி கோயிலுக்கு வந்துருக்கோம். ஹேமா ஜோஹி இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவோமா? நல்லா இருக்குல்ல பெருசா?
அப்படின்னா புரியல. என்னது கேம்பா? கேம்பர் ரேம்பா வாங்குறோம். எவ்வளோ? 30 லட்சம் தானே. பழனி இல்லை, பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை வந்திருக்கோம். காட்டிட்டோமா குரங்கு? வந்து நம்ம செகண்ட் கோயில் பழமுதிர்ச்சோலை அதுக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போய் பார்த்துட்டு ஆமாங்க பாரு நிறைய உட்காந்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 6ஆம் படை வீடான பழமுதிர்ச்சோலைக்கு தான் வந்தோம். ஸோ பழமுதிர்ச்சோலை அந்த பேர்லேயே இருக்குது, அது வந்து ஒரு சோலை. ஸோ சோலைனா என்னென்னா அதாவது முருகர் வந்து அவங்க வள்ளி தெய்வானை 2 பேரோட ஒரு ஹாப்பியாக இருக்க ஒரு பிளேஸ். ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்குது. ஸோ அவங்க அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸுங்க, நிறைய பட்டர்ஃப்ளை. அதுவும் ஒரு இடத்துலலாம் நான் அந்த கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். ஸோ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ரோட்டில் அப்படியே அவ்வளோ பட்டர்ஃப்ளை கொச்ச 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 கொச்சன்னு உட்காந்துருந்துச்சு. பட் நான் ஆல்ரெடி நிறைய தடவை பழமுதிர்ச்சோலை போயிருக்கோம். பட் இந்த தடவை நான் அதை பார்த்தது வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு இடத்துல அவ்வளோ பட்டாம்பூச்சி இருந்தது வந்து எனக்கு பார்க்கவே ஒரு புதுசாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே வந்து நிறைய நம்ம ஆஞ்சநேயர்கள் வந்து ரொம்ப செட்டப் பண்ணாங்க. நிறைய அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு போகிற வழியிலலாம் நீங்கள் இந்த பொரிய போடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ வந்து பழமுதிர்ச்சோலை வந்து அறுபடையில் 6ஆம் படை வீடாக வருது. இங்கே வந்து முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட நமக்கு வந்து அருள் பாலிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதனால தான் இது வந்து ஒரு சிறப்பு. அவங்கெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்க ஒரு பிளேஸ் இது. ஓகேங்களா? ஸோ அங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து கீழே அப்படியே அழகர் கோயில் வந்தோம். கரெக்டாக அந்த டைமிங்க்கு பார்த்திங்கன்னா நட சாத்திட்டாங்க. நம்மளுக்கு டைம் ரொம்ப இது பண்ண முடியாது இல்லையா? ஸோ வந்து நம்ம பிளான் பண்ணி வந்தது அறுபடை தான். அதனால் அழகர் வந்து இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அழகருக்குன்னு வந்தால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா ஆல்ரெடி இதே மாதிரி திருப்பரங்குன்றம் வந்தப்பையும் பழமுதிர்ச்சோலை வந்தப்பையும் அழகரை போய் பார்க்கணுன்னு நினச்சோம். அப்பயும் எங்களால் பார்க்க முடியல. பட் இந்த தடவையுமே பார்க்கலான்னு நினச்சி போனோம். பட் ஆனால் பார்க்க முடியல. அவரை பார்க்கணுன்னு நினச்சி வந்தால் தான் பார்க்க முடியுமோ என்னவோ தெரியல. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகர் கோயில் போகிறோம். வந்து மேலே பழமுதிர்ச்சோலை போயிட்டு இப்போ வந்து அழகரை பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ அதை எடுத்துட்டியா? அழகர் கல்லழகர் சுந்தரேஸ்வரர் பெருமாளா? என்ன பெருமாள்? சுந்தரேஸ்வர பெருமாளா? அருள்மிகு கல்லழகர் திருக்கோயில். அப்புறம் நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் படி கருப்பு சாமி இருப்பார் இல்லையா? ஸோ அங்கே போய் அவரை பார்த்து கும்பிட்டு அங்கே வேற குறி சொல்லி அழைச்சிட்டு வேற இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அங்கேருந்து டக்குன்னு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா அந்த அருவா பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம். ஸோ அறுபடையில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் தான் அடுத்து நம்ம வந்தது. திருப்பரங்குன்றம் ஏன் முதற்படை வீடு அப்படின்னா தேவசேனை, ஓகேவா, தெய்வானை அவங்கள வந்து அவர் இங்கே தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடம். ஓகேவா? அதனால தான் இது வந்து அறுபடையில் முதற்படை வீடாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். அங்கே போயிட்டு எந்த கோயிலுமே வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க. வீடியோ எடுக்க அலோடு இருந்தாலுமே அந்த மூலஸ்தானம் இதெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா அது அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம எல்லாத்தையும் காமிச்சோம் அப்படின்னா அதுக்கான ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடும். ஏன்னா நேரில் வந்து பார்க்கும்போது தான் அதை பற்றி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அந்த சிற்பக்கலை, அந்த கோயிலோட கட்டிட அமைப்பு எல்லாமே அழகாக இருக்கும் நேரில் பார்க்கும்போது. ஸோ எல்லாருமே கோயில் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமான விஷயமான பிரசாதம். ஸோ நம்ம டயட்டில் வேறு இருக்கோம், அதனால இதையும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து வாங்கி ஆனால் சாப்பிட்டேன். அது எப்படிங்க கோயில் பிரசாதம் பொங்கல் வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியும்? என்னதான் டயட்டாக இருந்தாலும் சாப்பிடாமல் இருக்கிறதா? அப்படிலாம் கிடையாது. பிரசாதம் வந்து அது வேணான்னு சொல்லவே கூடாது, பாவம். அதனால் சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதனால் கோயில் போனால் அந்த மூலஸ்தானத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் காட்டுங்க. அவனே பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லு நானே சொல்லவா? சரி, நம்ம இப்போ எத்தனை கோயில் போயிருக்கோம்? 5 கோயில். 5 கோயிலா போனோம்? 3 கோயிலுக்கு தான் நம்ம போனோம். 5 கோயில். 3 கோயில் தானே போனோம். பழனி, பழமுதிர்ச்சோலை, அப்புறம் இங்க திருப்பரங்குன்றம். நாங்கள் வந்து 3 கோயில் முடிச்சிட்டோம் இன்னைக்கு. 4 கோயில் முடிச்சிட்டோம். அங்கே சாமி பார்க்கல. நாங்கள் அழகர் கோயிலில் நாங்கள் வந்து இப்போ திருப்பரங்குன்றம் 3வது கோயில் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ அடுத்து திருச்செந்தூர் கிளம்பிட்டோம். 4வது கோயில். இப்போ நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு ஜாலியாக அங்கே என்னெல்லாம் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இப்படி இருமுவோம். அங்கே போயிட்டு கடலெல்லாம் குளிச்சுட்டு ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கோம். அங்கே போய் குளிச்சுட்டு ஜாலியாக. ஆமாம் மணி 6 ஆயிடுச்சு. நாங்கள் ஈவினிங் ஆயிடுச்சு. காட்டு 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 எங்க தெரியவே இல்லை. பாருங்க கைஸ், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ள. 3 மணி நாங்க போயிட்டு இருக்கோம் காயலுக்கு. பெரிய கடல். பெரிய கடல். ரொம்ப பெரிய கடல். பூமி ஃபுல்லாவே பெருசான, பூமி ஃபுல்லாவே போட்னா போகும் தண்ணினாலே. சமீக்ஷா, என்ன சமீக்ஷா இப்படி கருன்னு கருங்குட்டி ஆயிட்டீங்க? எல்லாருமே பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. ஃபைனலாக இப்போ வந்து நாங்கள் அடுத்து திருச்செந்தூர் நோக்கி எங்களோட பயணம் இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ திருச்செந்தூர் நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன். 3 நாள் நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன் நாங்கள் திருச்செந்தூர் போக. இப்போதான் மதுரையில இருந்து கிளம்பியிருக்கோம். சரி, அங்கே போய் பார்க்கலாம். பாய். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன மதுரை ஏர்போர்ட்டோட வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு வந்திருக்கோம். லேண்டிங் வியூ பாயிண்ட். ஸோ போகும்போது அப்படியே ஜோகி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே ஒரு ஃப்ளைட்டு எப்படி ஏறுதுன்றதை பார்த்துட்டு, ஆனால் இப்போல்லாம் ஃப்ளைட் ஏறுறதை பார்க்கணுன்னாலே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. அதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமெடினா, இங்கே பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட் நடந்தப்பெல்லாம் இந்த காலேஜில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பீதியாக இருந்திருப்பாங்க. ஐயோ நம்ம காலேஜ் பக்கத்தில் அந்த டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது, நம்ம காலேஜ் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ளைட் அங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது தானே. எவ்வளோ ஜூம் ஆகுது பாரு. ஒயிட் கலரில் ஹெட்டு. தெரியுது. ப்ளூ கலரில் இருக்கு. அங்கே யாரும் நடக்கிறதுலாம் தெரியுது சுக்னேஷ். இன்னொரு ஏதோ ட்ரக்கு மாதிரி ஏதோ போகுது. ஏதாவது கப்பலை இவ்வளோ செடி நாங்கள் அங்கே போய் நின்று பார்த்தோம். இவ்வளோ முன்னாடி போனோம். இவ்வளோ மரம் இல்லை. இது எவ்வளோ ஜூம் ஆகுது. ஆனால் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு கண்ணிலே தெரியாதான். மழை காலத்தில் வெறும் மேகமாக தான் இருக்கும். நல்லா கொஞ்சம் ஒரு 5:30 மணி அந்த டைமுக்குலாம் இப்போ ஃப்ளைட் இங்கே நிற்கிது. அங்கே பாரு. ஆமாம் நிற்கிது. இங்கே பாரு, திரும்புது பாரு. திரும்புதா? இங்கே பாரு. ஆமாம் திரும்புது.
நல்லா தெரியுதா பாப்பா இதில்? சின்ன ஃப்ளைட் ஆட்டிருக்கு. அந்த பக்கம் தான் போகுது ஏன் பாப்பா? பெங்களூர் எந்த பக்கம்டா? பெங்களூர் தசை இல்லை, அவங்க இன்சைட் டேக் ஆஃப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்கே அங்கே தான் டக்கு. ஆனால் இங்கே ரெண்டில் போட்டிருக்காங்க. ஆமாம், அப்போ லைட்டு போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே இருந்து வெளியே வந்து இந்த எப்படி தான் தெரியுது என்ன லைட் இங்கே வருது, ஒட்டி வருது. ஆமாம், இதை ஒட்டி வரும்னு நினைக்கிறேன். பாப்பா இங்கே வருது பாரு. அதான் இங்கே பாரு, இங்கே லைட் தெரியுதா மின்னி மின்னி. எப்படி பாப்பா அவ்வளோ கூட்டி எடுக்கிறேன்? ஃபோன் அந்த மாதிரி 1 லட்ச ரூபா இங்கிட்டு வருதா இல்லை அங்கிட்டே போதா சுக்னேஷ்? அது என்னன்னு தெரியல. எங்க அப்போ தெரிஞ்சிச்சு இல்லை பாப்பா? லைட்டு தெரியுது. லைட்டு தெரியுது தான், ஆ ஆனால் இங்கிட்டு வருதா இல்லை அங்கிட்டு நேராக போ? அவனுக்கு தான் கேட்கணும். என்ன இங்கே லைட்டு போட்டிருக்காங்களே பாப்பா? இல்லை, அது வந்து மேலே இருந்து அங்கே போகுது போகுது. இந்த பாரு. ஆமா பாரு, அங்கே தெரியுது பாரு. அங்கிட்டு போகுது சுக்னேஷ். ஸ்பீடாக வருது. இங்க பாரு பாப்பா, இங்க பாரு பாப்பா, மேலே ஏறிடுச்சு. எங்க பாரு, இங்க பாரு மேலே ஏறிடுச்சு. அப்படி ஏறினது தானே பாப்பா அப்படி ஆச்சு. அட கடவுளே, பத்திரமா போயிட்டு வாங்க. போய் சேருங்க. அதான் வேண்டிக்கிறது அடிக்கடி. எப்படி அங்கேயே டக்குன்னு ஏறிடுச்சு. அதான். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நைட்டு வந்து திருச்செந்தூர் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ஸ்டே பண்ணி தூங்கிட்டோம். நல்லா செம்ம டயர்டு. ஸோ நான் வீடியோவே எடுக்கலை. ஸோ இது வந்து பார்ட் 1 இதோட முடிச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2 நான் நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்ட் 2ல் அடுத்த 3 படை வீடு பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.